edit shape and edit point பத்தி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஷேப் வந்து நீங்க draw பண்ணி அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷேப்பை நீங்க மாத்தலாம். ஓகே, ஒரு லோகோ மாதிரி இல்லை சம்திங் ஏதாவது ஒரு ஷேப்புக்கு நீங்க வந்து அதை கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். இன்செர்ட் மெனு, ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸில் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிடுறேன், நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் ஃபார்மேட் வருது இல்லையா, இதில் நான் வந்து நோ ஃபில்லுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த ஷேப் ஃபார்மேட்டில் எடிட் ஷேப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஹேண்டில் பார் வரும் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து அதை இந்த மாதிரி ஷேப்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். ஓகே, யா அது மாதிரி இந்த சைடு ஹேண்டில் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சைடு வரும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். யா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு 2 ஹேண்டில் இருக்கும். ஸோ அந்த ஹேண்டிலை வந்து எந்த டைரெக்ஷனில் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், அது வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாறும். ஓகே, ஸோ இந்த ஷேப் மாதிரி எனி ஷேப் நீங்கள் எடுத்து எடிட் பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம்.